வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோடே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நியூஸஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, இன்ஃப்ளேஷன் ரேட். ஓகேங்களா? இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் வருது. 3.1% எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்தது 3.3% வந்துச்சு. ஸோ எபோவ் 3.3 ஆர் 3.3லிருந்து 3.3க்கு மேலே இன்ஃப்ளேஷன் ரேட் வந்தால் இது யூஎஸ்க்கு பாசிட்டிவாக அமையும். சப்போஸ் சேம் லெவல் 3.1%ஓ அதுக்கு கீழேயோ அதற்கு கீழேயோ வந்தால் யூஎஸ்க்கு இது மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிரும். ஸோ இந்த டேட்டா கண்டிப்பாக பார்க்கணும். இந்த டேட்டா கூட நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வருது. லாஸ்ட் வீக்குமே பெரிய சேஞ்சஸ் இல்லை. லாஸ்ட் 3 அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸுமே நமக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதனால இந்த முறையும் பெருசாக அவங்க ஃபோர்காஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. சேம் லெவல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே லெவல் தான் வர வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மந்த் 0.2% இருந்தது இந்த முறை 0.3க்கு வரணும் அல்லது 0.1க்கு வந்தால் நெகட்டிவ். ஸோ இதுவும் பாசிட்டிவாக வந்தால் யூஎஸ் நல்ல பாசிட்டிவ் ஆகும். ஆப்போசிட் வந்தால் அல்லது சேம் நெகட்டிவாக வந்தால் மூமெண்ட் நெகட்டிவாக தான் அமைய சான்சஸ் இருக்கும். 6 மணிக்கு இன்னைக்கு டேட்டா இருக்குது. நீங்கள் இந்த டேட்டாவை பார்த்துட்டு தென் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸுடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த சப்போர்ட் லெவலில் தான் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு ஸ்பார்க் அடித்தா கூட மார்க்கெட்டில் பை ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் மேலே போய் எடுத்திருந்தா, இங்கே மேலே போன மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு வரக்கூடிய டேட்டாக்கு ப்ரைஸ் கீழே இறங்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல சரியாக கரெக்ட் ஆகாமல் ஸோ ஒரு அன்ஃபினிஷ்டு கரெக்ஷன் தான் இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரைஸ் நம்ம எதிர்பார்த்தது லாஸ்ட் இந்த 3 டேஸில் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன எடுக்கணும்னா அப்படி மேலே போயிட்டு திரும்பி இருந்தால், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் திரும்பி இருந்தால் 105.50 பக்கமாக போய் அப்படி திரும்பி இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்டில் ப்ரைஸ் இந்த சப்போர்ட் லெவல், ஓகே, இந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் இன்னைக்கு வரதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். தென் அப்கமிங் நியூஸஸில் ப்ரைஸ் திருப்பி உடச்சி அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப ஹையராக இருந்திருக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும், டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன் இதோடைய இன்னொரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ரேலி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு சேனல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ப்ரைஸ் தொடர்ச்சியாக இந்த பர்டிகுலர் சப்போர்ட் ஏரியாலேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுனால நமக்கு கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஸோ கீழே இந்த சப்போர்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி மேலே போயிட்டு தென் ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடம் சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஹாஃப் வேலையோ அல்லது ஒரு பெரிய ட்ரெண்ட் செல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அல்லது இதுக்கு மேலே பிரேக் ஆகும்போது மட்டும்தான் ஒரு பை ட்ரெண்டுக்கு போகும். இந்த ஆல்ரெடி பை ட்ரெண்டில் இருக்கிறனால நமக்கு கீழே வரதுக்கான அந்த செகண்ட் சப்போர்ட் லெவல் வரதுக்கான ஒரு க்ளூ பாயிண்டாக இருக்கும். அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வரணும், வந்தால் தான் இந்த ட்ரையாங்கிள் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா நெகட்டிவாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கீழே இறங்கி இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கரெக்ஷனில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் ஒரு 82.50 வரைக்கும் மார்க்கெட் போனால் கூட இந்த இடத்துல இப்போ செல் ட்ரை பண்ணுங்க. இறங்கின மார்க்கெட்டுக்கான ரீடெஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் வரும்பொழுது செல் ட்ரை பண்ணிங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகி இந்த ட்ரெண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ப்ரைஸ் இந்த ஏரியாவுக்கு வரணும். 82.82லேருந்து 82.50க்கு ப்ரைஸ் மேலே போகும் பொழுது உங்களுக்கு செல் சான்ஸ் கிடைத்தால் தாராளமாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் ட்ரை பண்ணுங்க. முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் நின்றுக்கும். ஓகே, இங்கேருந்து ப்ரைஸ் இப்போ மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் லெவலுக்கு தென் இதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் மாதிரியே இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் கிடச்சி ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இறங்கி மார்க்கெட் இறங்க சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவை 82லேருந்து 82.50 மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு அப்படியே கன்சால்டேட் ஆகி முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இப்போ நின்றுட்டு இருக்கான். ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ஹைக்கும் இதை எப்படி வச்சுக்கலாம், இந்த சப்போர்ட் லெவலுக்கு வச்சுக்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் என்ன தான் பிரேக் ஆயிருந்தாலும் மார்க்கெட் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ மார்க்கெட் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த லைன் பிரேக் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இந்த சப்போர்ட்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே மல்டி சப்போர்ட்ஸாக இருக்குது. ஸோ இதை உடைக்கணும். அட்லீஸ்ட் நமக்கு வந்து 30.50 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடும். இதே 31.30க்கு மேலே பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மாறிடும். இப்படி நம்ம மாற்றி வைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் வந்துடும். ஸோ ட்ரெண்ட் லைனே இப்படி மாறிக்கும். தென் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் இதே தான் ட்ரெண்ட் லைனில் இருக்குது. இந்த பாட்டம் பிரேக் பண்ணுதா அல்லது இந்த டாப் பிரேக் பண்ணுதான்னு பார்த்துட்டு டாப் பிரேக் பண்ணால் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோடைய பிக்கஸ்ட் சப்போர்ட் லெவலாக ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கக்கூடிய இந்த டாப் 32.5 வரைக்கும் போய் நின்றுக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அதையும் பிரேக் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் முயற்சி பண்ணும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இந்த பாட்டம் பிரேக் ஆகுதான்னு பாருங்க. பாட்டம் பிரேக் ஆனால் கரெக்ஷன் ஃப்ரேம்க்கு மார்க்கெட் 29 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா அப்படிங்கிறதுனால ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த சப்ளைக்கு வர போறோன்னா அல்ல இந்த டிமாண்டுக்கு வர போறோன்னா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய ஓன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட எங்களது ஒரு 10% மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் டெக்னிக்கலாக இதை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய நல்ல மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கல. ஒரு நான் ஃபார்ம் பேரோலுக்கு அப்புறம் இந்த நான் ஃபார்ம் பேரோல்லேருந்து மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் கீழே வந்து இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ஆக்டிவேட் ஆனால் கூட நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேண்டில் அப்படிங்கிறது ஒரு நல்ல செல்லுக்கான சாய்ஸ் கேண்டில். ஓகே. அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஒரு நல்ல செல்லுக்கான கேண்டில் நமக்கு மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் இப்போ மேலே இருக்குது. ஒருவேளை எனக்கு இந்த டாப் வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு செல் ட்ரை பண்ணுறதுனா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு 8 to 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் வரும். லாட் குறைச்சி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே எஸ்எல் வச்சுக்கிட்டு ஒரு செல் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த ஹையவே எஸ்எல்லாக கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே. இந்த இடத்துல செல் என்ட்ரி போகும்போது இதுவே எஸ்எல்லாக வச்சு ரொம்ப ரொம்ப கம்மியான பாயிண்ட்டாக இருக்கும் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா வந்து யூஎஸ்க்கு நெகட்டிவான பாசிட்டிவான டேட்டாவாக வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகி நமக்கு 2335 அப்படிங்கிற இந்த டிமாண்ட், ஓகே, ரன்னிங் டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து போயிருந்துடும். ஸோ இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கான ஒரு இடமாக இதை எடுத்துக்கிட்டு ஷார்ட் போகிறதுனா போகலாம். இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 to 50 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த ஹை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் 2405லேருந்து 2410ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடும். ஓகே. இன்னும் ட்ரெண்ட் பிரேக் ஆகலை. ஆக்சுவலாக பை தான் எடுக்கணும். கணக்கு பிரகாரம் இந்த மார்க்கெட்டில் பை தான் எடுக்கணும். இல்லை ஒரு ரிஸ்கி செல் எடுத்து பார்க்கலாம் வந்தால் ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரிஸ்கி செல்லை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ ஒரு 2 உங்களுக்கு வந்து 1:1 ஃபர்ஸ்ட் ஒரு பாதி லாட் புக் பண்ணிட்டு தென் ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த முறை கீழே வந்தால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல சான்ஸ் வந்து இருக்காது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் கீழே கண்டிப்பாக இந்த 2353ங்கிற லெவலை பிரேக் பண்ணி 2335ங்கிற சப்போர்ட் லெவலுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே பை பண்ணக்கூடாது. 2320 இந்த ஜோனுக்குள்ள இந்த 15 பாயிண்ட்டுக்குள்ள மார்க்கெட் வந்து அப்படி டேர்ன் ஆகும். ஸோ டேர்ன் ஆகும்போது தான் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணணும். ஒருவேளை அப்படியே பாஸ் ஆயிட்டான் அப்படின்னா கீழே வந்து நமக்கு 23 நெக்ஸ்ட் லெவல் 2305லேருந்து 2300ங்கிற அந்த சப்போர்ட் லெவலுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்துடும். மல்டி சப்போர்ட் லெவலுக்கு வந்துடுவான். ஸோ இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் அல்லது இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் செல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு உள்ளே போய் பிஃபோர் நியூஸ் வெயிட் பண்ணுங்க. இது டபுள் சைடு அடித்தா என்ன பண்ணுறது அப்படின்னா அடிக்க வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். டேட்டா வந்தோடனே டக்குன்னு இறங்கிடும். ஒருவேளை டேட்டா வந்து சேம் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்லே நோ சேஞ்ச் அப்படின்ட்டு 3.1% அப்படியே வந்துட்டா மட்டும்தான் உங்களுக்கு மேலேயும் ட்ரிகர் பண்ணிட்டு கீழேயும் ட்ரிகர் பண்ண
வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் டேட்டா பாசிட்டிவா வந்தா யுஎஸ்க்கு பாசிட்டிவ், நமக்கு கோல்டு ட்ரேட் பண்றவங்களுக்கு நெகட்டிவாக அமையும், சில்வருக்குமே. அப்ப கோல்ட வந்து ஆக்சுவலா கீழ இறங்கும் பொழுது சில்வரும் இறங்க வாய்ப்புகள் இருக்கும். இதே வந்து டேட்டா நோ சேஞ்ச், எந்த சேஞ்சும் இல்ல அல்லது நெகட்டிவா வந்தா, இது 2ல எது வந்தாலுமே இது யுஎஸ்க்கு நெகட்டிவா அமையும். தென் கோல்டுக்கு இது பாசிட்டிவா அமையும். மார்க்கெட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடும். ஏன் இங்க நம்ம செல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல இருந்து இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் மேலே ஏறின மார்க்கெட்ல கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, இப்போ மார்க்கெட் இங்க இருந்து மேலே ஏறுறான். இப்போ உதாரணமா இதுக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இப்போ மேலே ஏறுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏறும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுப்பான். ஏறும்போது ஒரு கரெக்ஷன் கொடுப்பான். ஸோ இங்கே ஏறும் பொழுது ப்ரைஸ் கரெக்ஷன் கொடுக்கல. இது கரெக்ஷனாக எடுத்துக்கலாமானா பத்தாது. இந்த கரெக்ஷன் பத்தாது. அப்போ ப்ரைஸ் வந்து இந்த கரெக்ஷன் லெவல் வரைக்கும் நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ பக்கத்தில் இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது வந்து நமக்கு சப்போர்ட் ஏரியா, ரெண்டுக்கும் நடுவில் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். ஸோ இங்கே போனால் டார்கெட் கம்மி. நான் ஏன் இங்கே செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே போனால் டார்கெட் ரொம்ப ரொம்ப கம்மி. நமக்கு வந்து பக்கத்துல டக்குன்னு ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு அப்படி நின்றுவான், ப்ரைஸ் வந்து நின்றுவான். ஓகேங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டாப் ரிஜெக்ஷன் ஆன காரணத்தினால இங்கே ரிஸ்க் எடுத்து ஒரு செல் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு டார்கெட் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி செல். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ரிஸ்கி செல். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஹாஃப்வே வரும்போது இதோட நம்ம புக்கிங் பண்ணிக்கலாம் அல்லது ட்ரையல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த மார்க்கெட் ஒரு நல்ல டார்கெட் கொடுக்கும். திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த செல் போகக்கூடாது. ட்ரெண்ட் வந்து பை தான். ஆனால் கரெக்ஷன் இல்லாத ஒரே காரணத்தினால இந்த இடத்துல மார்க்கெட்டில் கரெக்ஷன் இல்லை, கிடைக்கல. இது வரைக்கும் இந்த ட்ரெண்டில் கரெக்ஷன் நமக்கு கிடைக்கல. அதுக்காக நம்ம வந்து இந்த செல்லை ட்ரை பண்ணுறோமே தவிர மார்க்கெட்டோடைய ட்ரெண்டில் எந்த மாற்றமும் இல்லை. ட்ரெண்ட் பை தான். பை எடுக்கிறது தான் சேஃப், செல் எடுக்கிறது ரிஸ்கி செல். இங்க நமக்கு இந்த ஹைக்கு மேல, ஓகே, இந்த ஹைக்கு மேல 87, 88 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ 82 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் ஒரு கம்மியான லாட்ல இந்த மார்க்கெட்ல போட்டு ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் அடிக்கவும் சான்சஸ் உண்டு. ஏன்னா ட்ரெண்ட் பை, நம்ம எடுக்கிறது கரெக்ஷன் செல். இங்க ஒரு ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த மல்டி சப்போர்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போகணும். அந்த கரெக்ஷனுக்காக மட்டுமே தான் இந்த செல்லை ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறதுனா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்க. நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணி மார்க்கெட்ல என்ட்ரி போக ட்ரை பண்ணுங்க. பிஃபோர் நியூஸ் ஸ்டாப் அடிச்சுட்டா கூட அதுக்கப்புறம் போகக்கூடாது. மார்க்கெட் சம்திங் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் விளையாடுவான்னு அர்த்தம். ஸ்டாப் அடிக்கல, கரெக்டாக நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கிறான் அப்படின்னா அது ஒன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எங்ககிட்ட டெக்னிக்கல் கிளாஸஸ் படிக்கணும், இல்லை வேற ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சா இங்கே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி எங்ககிட்ட கேளுங்க. தேங்க்யூ.